அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அரபு தேசங்களில் பொதுவாகவே கடை வீதிகள்லாம் ஒரு கூட்டம் இருக்கும். அப்படி ஒரு கடை வீதியில் ஒருத்தர் அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு திக்ரு செஞ்சுக்கிட்டே கத்திக்கிட்டே போகிறாரு. திக்ரு அப்படியே கத்திக்கிட்டே போகிறாரு. மக்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போது அந்த பகுதியில் இருக்கிற ஆலிம் ஒருத்தர், அந்த ஆலிமுக்கு மக்கள் எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அந்த ஆலிம் என்ன பண்ணுறாரு, அந்த மனிதரை போய் எந்த ஒரு வார்த்தையுமே பேசாமல் ஸ்ட்ரைட்டாக அடின்னு அடிக்கிறாரு. மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் போய் என்ன எதனால் அடிக்கிறீங்கன்னு கேட்க தைரியம் இல்லை. ஆனால் எல்லாருக்குமே ஒரு புரியுது, ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சந்தேகம், அவர் என்ன திக்ரு தானே செஞ்சார், அல்லாவுடைய பேரை திக்ரு தானே செஞ்சார், அல்லான்னு தானே சொன்னார், எதுக்கு நம்ம அஜரத்தை போய் அடிக்கிறாரு அப்படின்னு ஒரு சந்தேகம். ஆனால் அவங்களால அதை கேட்க முடியல. அந்த மாதிரி ஒரு மரியாதை அந்த அஜரத் மேலே. அப்போ அதாவது அந்த அடி வாங்கினவரே கூட அந்த அஜரத்திட்ட கேட்கல, எதுக்கு நீங்கள் என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு அவர் கூட கேட்கல. அந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற ஒரு பெரியவர். ஒரு நாள் அவரோட நண்பர் வெளியூர்ல இருந்து வர்றாரு. அவரை பிடிச்சி மக்கள் எல்லாரும் இந்த மாதிரி என்னென்ன செய்தி, எதனால அடிச்சிங்கன்னு கேளுங்கன்னு விளக்கம் கேட்க விடுறாங்க. அந்த நண்பரும் ஒரு ஆர்வத்தோட போய் கேட்குறாரு, என்ன இப்படிலாம் ஒரு விஷயம் நடந்துச்சாமே, ஒருத்தர் அல்லான்னு சொன்னதுக்கு நீங்கள் போய் அடிச்சிங்களாமே அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அப்போது அந்த ஹஸ்ரத் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் இறைச்சம் உடையவர்களுக்கு அடையாளமா குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இறைச்சமுடையவர்கள்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க அல்லாவுடைய பெயரை கேட்டாலே அவங்களுடைய உள்ளம் இறையச்சத்தால் நடுநடுங்கும்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது அவங்க அல்லாவுடைய வார்த்தையை சொல்றாங்க, அல்லாவுடைய பெயரை திக்ரு செய்றாங்க அப்படின்னா அவங்க முழு இறையச்சத்தோட உள்ளத்தால ஒரு அல்லாஹ் மேல பயத்தோட திக்ரு செய்வாங்க. அப்படி அவர் திக்ரு செய்யல, அதனால நான் அவரை அடிச்சேன்னு சொல்றாங்க. அதாவது இதுக்கான சரியான விளக்கம் என்னன்னா, நம்ம மக்களையும் பெரும்பான்மையான மக்கள் செய்கிற தப்பும் அதுதான். அதாவது இப்போ நம்மளை ஒருத்தர் பைக்கில் நம்ம சரியாக தான் போயிட்டு இருக்கோம், நம்மளை ஒருத்தர் பைக்கில் இடிச்சிட்டு ஒரு மனசு வருந்தி மனசார மன்னிச்சிருப்பா, சாரிப்பா, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றாருன்னா நாம் அதை ஓரளவுக்கு ஏற்றுப்போம். சரி, தெரியாமல் பண்ணிட்டாரு, மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு. அதே நம்மளை இடிக்கிறதையும் இடிச்சு போட்டு அந்த மனுஷன் சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு போனார்னா நமக்கு எவ்வளோ ஒரு ஆத்திரம் வரும். ஏயா என்னை இடிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன திமிரா வேற பேசுறியா அப்படின்னு நம்ம கேட்போமா இல்லையா? அதே தான். அதாவது நம்ம அல்லாஹ் கிட்ட ஒரு தப்பு பண்ணுறோம், தப்பு பண்ணிக்கிட்டு அல்லாஹ் கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறோம். அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்னோட பாவத்தை மன்னிச்சிடுறா அல்லா. உதாரணத்துக்கு ஒரு தஸ்பீஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்னோட பாவத்தை மன்னிச்சிடுறா அல்லா. நம்ம அல்லாஹ் கிட்ட போய் திக்ரு செய்கிறோம். அதை நம்ம எப்படி செய்கிறோம்? எத்தனை பேர் இறையச்சத்தோட ஒவ்வொருத்தரும் அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை விளங்கி மனசார அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு எத்தனை பேர் திக்ரு செய்கிறோம்? நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கடமைக்கு செய்கிற மாதிரி தொழுகெல்லாம் முடிஞ்சு அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஒரு ரன்னிங் ரேஸில் நம்ம ஓடுற மாதிரி ஓடுறோம். இன்னும் சில பேர் டிவி பார்த்துக்கிட்டு திக்ரு செய்கிறாங்க. அதனால எந்த ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். நஊதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே தான் இறையச்சம் உடையவர்களுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, அவங்க அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லும் போது அவர்களுடைய உள்ளம் இறையச்சத்தால் நடுநடுங்கும். அந்த ஒரு விதத்தில் வராத தஸ்பீனால எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. சரி, இப்போ இதுவரை நம்ம தெரியாம நம்ம தஸ்பீ செஞ்சுட்டோம், அந்த மாதிரி திக்ரு செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு நன்மையா அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் நாடுன்னு அதற்கும் ஒரு நன்மையை கொடுப்பான். ஆனா அதுவுமே பரிபூர்ண நன்மையா கிடைக்காது. ஸோ நம்மளும் அல்லாஹ் கிட்ட பரிபூர்ணமா திக்ரு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அல்லாஹ் அதுக்கு பரிபூர்ணமான நன்மையை தருவான் இன்ஷா அல்லாஹ். ஆக வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு அமலையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.